இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வந்து டேஸ் கால்குலேஷன். டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேங்க் எக்ஸாம்லேயும் சரி, டிஎன்பிஎஸ்சி, காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸு, இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே வந்து பேசிக் கான்செப்ட் வந்து டேஸ். இதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, சீக்கிரம் கால்குலேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து லாஸ்ட்டு ஸ்டெப் வரைக்கும் எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி ஈஸியாக எல்லாத்தையும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஷார்ட்கட்ஸ். டே கால்குலேட் பண்ணுறப்ப கொஷினில் கொடுத்துருக்கிற டேஸை வந்து 7ஆல் டிவைட் பண்ணணும். அந்த 7 வந்து டிவைட் பண்ணுறப்ப கிடைக்கிற ரிமைண்டர் வந்து ப்ளஸ் பண்ணணுமா இல்லை மைனஸ் பண்ணணுமான்னு பார்த்து மைனஸ் பண்ணி நம்ம என்ன டே அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். இது டே கால்குலேட் பண்ணுறதுக்கான மெத்தட். இதில் 365 டேஸ் இருந்தது அப்படின்னா அதோட ரிமைண்டர் வந்து 1. 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப 366 இருந்ததுன்னா ரிமைண்டர் 2. இது பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அடுத்தது இதில் இன்னொன்று என்னென்னா லீப் இயர். ஒரு இயர் வந்து லீப் இயர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா டிவைடட் பை 4ஆல் டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இயர் வந்து லீப் இயர். லீப் இயருக்கு மட்டும்தான் 366 டேஸ் இருக்கும். மற்ற எல்லா இதுக்குமே 365 டேஸ் தான் இருக்கும். இது வந்து டேஸில் முக்கியமான பார்ட்டு. இப்போ ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஷின். இப்போ டேஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக 15th ஆகஸ்ட் 1947 அப்படின்னு ஒரு இதை கொடுத்துட்டு எந்த டே அப்படின்னு கேட்டால் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? நம்ம டிவைட் பண்ண முடியாது. இன்னொரு கொஷின்ஸில் இன்னொரு செயின் இருக்கணும். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஃபுல் வீடியோ பாருங்கள். வந்து 2010ங்கிறது ஃப்ரைடேன்னு சொல்லிட்டாங்க. 1 Jan 2010ங்கிறது ஃப்ரைடேன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு 1 Jan 2011 என்ன டேவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேஸை கவுண்ட் பண்ணுறது இயர்ஸ் வந்து 2010. 2010ங்கிறது வந்து லீப் இயரா இல்லையான்னு பார்க்கணும். லீப் இயர் கிடையாது. அப்போ ஒரு வருஷத்துக்கு 365 டேஸு. அப்போ ரிமைண்டர் 1. ஃப்ரைடே கூட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா சாட்டர்டே. அப்போ 2011 வந்து நம்மளுக்கு சாட்டர்டே அப்படிங்கிறது ஆன்சர். இன்னைக்கு திங்கக்கிழமை. 100 நாளைக்கு அப்புறம் என்ன நாளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் டுடே இஸ் மண்டே, வாட் டே வில் பி ஆஃப்டர் 100 டேஸ்? ஃபஸ்ட்டு டேஸை கவுண்ட் பண்ணியாச்சு. 100 டேஸ் இருக்குது. 7ஆல் டிவைட் பண்ணணும். 7ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். 100 டிவைடட் பை 7. 1 7 is 7. ரிமைண்டர் 2. மூவ் ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட்? ஃபார்வர்ட் ப்ளஸ்ஸு, ஏன்னா ஆஃப்டர் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ப்ளஸ்ஸு. மண்டேலேருந்து 2 டேஸ் ஆட் பண்ணலாம். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. அப்போ ஆன்சர் வந்து வெனஸ்டே. இப்போ 1 March 2000 வந்து வெனஸ்டே. அப்போ 2001ல் 1 March என்ன டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கவுண்ட் டேஸ். 2000ங்கிறது லீப் இயராக இல்லையான்னு பார்க்கணும். 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது லீப் இயர். லீப் இயர் அப்படின்னா 360 டேஸ் இருக்கும். அப்போ ரிமைண்டர் வந்து 2 ரிமைண்டர் வரும். அப்போ இதை ஆட் பண்ணுறப்ப வெனஸ்டேலேருந்து 2 டேஸ் ஆட் பண்ணணும். வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. அப்போ ஆன்சர் வந்து ஃப்ரைடே. 200 டேஸ் ஆஃப்டர் சண்டே. சண்டேக்கு அப்புறம் கேட்டிருக்காங்க. கவுண்ட் டேஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை டேஸை கவுண்ட் பண்ணுறது. 200. 200 7ஆல் டிவைட் பண்ணணும். 7 2s are 40. 6 60 அப்படின்னா 7 அப்போ ரிமைண்டர் வந்து 4 வருது. 4 வந்து சண்டேலேருந்து ஆட் பண்ணணும். சண்டே ப்ளஸ் 4. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே. அப்போ ஆன்சர் வந்து தேர்ஸ்டே. நம்ம சிம்பிளாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். பேசிக் ஸ்டெப்பு கவுண்ட் பண்ணுறது, ரிமைண்டர் வர்றது, ரிமைண்டரோட ஆட் பண்ணுறது இல்லை சப்ராக்ட் பண்ணுறது. இந்த 3 ஸ்டெப் தான் டேஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு. இதுக்கு வெரி சிம்பிள். இதுவே அடுத்த லெவல் போகிறது அப்படின்னா டேஸ் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட்டு 15th ஆகஸ்ட் 1947 என்ன டேட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு முன்னாடி டே ஏதாச்சும் கொடுத்துருந்தோம்னா ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி போட்டுருவோம். அது எதுவுமே கொடுக்காம அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. செஞ்சுரி கோட் அப்படின்னா 1600, 1700 அந்த இயர்ஸை வந்து கோட் ஞாபகம். 600னா 6, 700னா 4, 800னா 2, 900னா 0, 2000னா 6. இது வந்து அந்த கோட் வேர்ட்ஸ். நம்ம ஆட் பண்ணி டேஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ்க்கான கோட் வேர்ட். இது வந்து
மக்கப் பண்ணணும். எவ்வளவோ ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணுறோம். இந்த ஜஸ்ட் 64206ங்கிறத மனப்பாடம் பண்ண மாட்டோமா? இது நார்மல் 16 17 18 19 20 64206ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது சண்டேலேருந்து கோட் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது நார்மல் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. 0லேருந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். மண்டே டியூஸ்டே அப்படியே 1 1 போட்டு 6 வரைக்கும் போட்டுக்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிசம்பர் வரைக்கும் கோட் மந்த் கோட் 0, லீப் இயராக இருந்தால் மட்டும் 6, பிப்ரவரி 3, லீப் இயராக இருந்தால் 2, மார்ச் 3, ஏப்ரல் 6, மே 1, ஜூன் 4, ஜூலை 6, ஆகஸ்ட் 2, செப்டம்பர் 5, அக்டோபர் 0, நவம்பர் 3, டிசம்பர் 5. இந்த கோட் வேர்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கால்குலேஷன்ஸ்க்கு இது மக்கப் பண்ணி தான் ஆகணும். இப்போ இது ஃபார்முலா. ஒரு டே கண்டுபிடிக்கிறதுக்கு, டேவோட கோடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து கொடுத்துருக்கிற டேட்டு ப்ளஸ் மந்த்து கோடு ப்ளஸ் இயர் கோடு ப்ளஸ் செஞ்சுரி. இயர் கோடு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இயர் ப்ளஸ் இயர் டிவைடட் பை 4 போட்டு இதை ஆட் பண்ணி வர நம்பர் வந்து இயர் கோடுன்னு சொல்லலாம். 1947னா 47 மட்டும் இயராக வச்சு கால்குலேட் பண்ணுறது. இதை டிவைட் பண்ணி 7ல் ரிமைண்டர் வர்றது டே கோடு. அதை வச்சு என்ன டேன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மந்த்து கோடு ஆகஸ்டோட மந்த்து கோடு வந்து 2 போட்டாச்சு. அப்புறம் இயர் கோட் 47க்கு மட்டும் எடுக்கணும். 47 ப்ளஸ் 47 4ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வரும்னு பார்க்கணும். 47 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 0 ஆயிரும். 7 4 2 சார் 8 1 4 is 4. குவாஷன்ட் மட்டும்தான் எடுப்போம். அப்போ 47 + 4 ப்ளஸ் செஞ்சுரி வந்து 1900. அதோட செஞ்சுரி வந்து 0, கோட் வந்து 0. அப்போ இதை ஆட் பண்ணோம்னா வேல்யூ 17. 47 + 11ஓட வேல்யூ 58. இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 58 17 15 75. 75ஐ 7ஆல் டிவைட் பண்ணணும். 1 7 is 7, 5. ரிமைண்டர் வந்து 5 கிடச்சிருக்கு. ரிமைண்டர் தான் டே கோடுன்னு எடுக்கணும். ரிமைண்டர் 5. சண்டே வந்து 0. அப்போ மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடேங்கிறது 5th கோடு. அப்போ ஆன்சர் வந்து 15th ஆகஸ்ட் 1947 என்ன டே அப்படின்னா ஃப்ரைடே அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இந்த மந்த் கோட் இயர் கோட் டேட் கோட் எல்லாமே ஞாபகம் வச்சு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். டேட் ப்ளஸ் மந்த் கோட் ப்ளஸ் இயர் கோட் ப்ளஸ் செஞ்சுரி. ஃபஸ்ட்டு இதுக்கு டேட் வந்து 14 ப்ளஸ் மந்த்து கோடு வந்து ஏப்ரல் 6. இயர் கோடு கண்டுபிடிக்கணும். இயர் கோடு வந்து 26 கால்குலேட் பண்ணிக்கலாம். 26 ப்ளஸ் 26ஐ 4ஆல் டிவைட் பண்ணணும். 6 4s are 24. அப்போ 6 ப்ளஸ் செஞ்சுரி. ஆன்சர் வந்து 6. 2000ஓட கோடு வந்து 6. அப்போ 14 + 6ஓட வேல்யூ வந்து 20. 26 + 6 வந்து 32 ப்ளஸ் 6 வந்து 58. 58ஐ 7ஆல் டிவைட் பண்ணணும். 8 7s are 56. 2 வந்திருக்கு. அப்போ 0 1 2, அதாவது டியூஸ்டே 14th ஏப்ரல் 2026ங்கிறது டியூஸ்டே தான். இந்த வருஷம் தான் டியூஸ்டே தான். கால்குலேட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இந்த கோட் மட்டும் ஞாபகம் டேஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா மறக்கக்கூடாது. டேட் ப்ளஸ் மந்த் கோட் ப்ளஸ் இயர் கோட் ப்ளஸ் செஞ்சுரி டிவைடட் பை 7 ரிமைண்டர் எடுத்து எழுதுனா முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் இட் ஃபார் மோர் வீடியோஸ். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.